நீங்க எல்லாரும் ரொம்ப நாளா கேட்டிருந்த ராஜஸ்தானி ஸ்டைல் கார்லிக் சட்னி எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். செட்டுபாய் பாக்ஸ்ல எல்லாருக்கும் வணக்கம் கைஸ். 2 நிமிஷத்துல ராஜஸ்தான்லயே ஃபேமஸ் ஆன கார்லிக் சட்னி எப்படி ஈஸியா செய்யறதுன்னு சொல்லி தர போறாங்க அம்மா. அதுக்காக ஒரு 150 கிராம் அளவுக்கு பூண்டு எடுத்துருக்கோம். அதை நல்லா தட்டி ஓரமா வச்சதுக்கு அப்புறம் ஒரு கிண்ணத்துல 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளோ டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணி கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி ஓரமா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில ஆயில் ஆட் பண்ண போறோம். ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோம். அது எதுக்குன்னு நான் வீடியோ லாஸ்ட்ல சொல்றேன். நல்லா ஆயில் சூட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம தட்டி வச்ச பூண்டை ஆட் பண்ணி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சு இந்த பேஸ்ட் ஆட் பண்ணி 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல கலரி விட்டுருங்க. இப்போ நம்ம 1 மணி நேரம் முன்னாடியே லெமன் சைஸ் புளியை ஏற்கனவே ஊற வச்சிருந்தா அதை ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். புளி ஆட் பண்ற டைம்ல நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறம் 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல அப்பப்போ கலரி விட்டுட்டே இருந்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். அந்த டைம்ல நீங்க கேஸ் ஆஃப் பண்ணீங்கன்னா சூப்பரான ராஜஸ்தான் ஸ்டைல்ல கார்லிக் சட்னி ரெடி ஆயிரும். நான் எதுக்கு உங்களுக்கு ஆயில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணனா, இந்த கார்லிக் சட்னியை நம்ம கிளாஸ் ஜார்ல ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வைப்போம். அப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது ஆயில் அதிகமா இருந்தா நம்ம இந்த சட்னியை 20 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். சப்போஸ் நம்ம ஆயில் கம்மியா ஆட் பண்ணா ஒரே வாரத்துல ஃபங்கஸ் கெட்டு போயிடும். நான் சொன்ன இந்த கார்லிக் சட்னி ரெசிபியை நீங்க லாங் டிராவல் எங்கேயாச்சும் போறீங்கன்னா சப்பாத்தி கூட சைடிஷா செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு சாப்பிட்டு பாருங்க. எதுக்கு இவ்வளவு கம்மியா செஞ்சு எடுத்துட்டு வந்தேன்னு உங்களை தான் திட்டுவாங்க. ஆனா அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். இவ்வளவு சூப்பரான ரெசிபி செஞ்சு காட்டின அம்மாக்காக கமெண்ட்ல ஒரு ஹார்ட் போட்டுருங்க. நானும் அம்மா செஞ்ச இந்த கார்லிக் சட்னியை சுட சுட வீட்டு பரோட்டால வச்சு சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட் வைஸ் அல்டிமேட்டா இருந்துச்சு. நம்ம சேனல்ல மறுபடியும் ஃபுட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்றோம். இனிமே டெய்லியும் டிஃப்ரெண்டா ரெசிபி போடுவேன். மிஸ் பண்ணக்கூடாதுன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு சூப்பரான இந்த கார்லிக் சட்னியோட விளாக கம்ப்ளீட் பண்றோம். விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பாய்.